ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்துட்டு 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். நல்லா அதை வந்து நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சொம்பு தண்ணி தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கரைச்சிடுங்க. நல்லா அந்த தக்காளி சாறு நல்லா இறங்கணும். நல்லா கரைச்சிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். அம்மியில் வந்துட்டு நம்ம தேவையான பொருள்லாம் இப்போ வந்து அரைச்சிடலாம். என்னென்ன அரைக்கணுன்றது காட்டுறேன். இப்போ அம்மியில் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் தனியா, இது கூட வந்து நம்ம வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா வச்சுக்க போகிறோம். காஞ்ச மிளகா வச்சு நல்லா அதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நான் பண்ணுற மாதிரி அளவுலேயே பண்ணுங்கள். இது வந்து 2 பேர்லேருந்து 3 பேர் வரைக்கும் இந்த ரசத்தை சாப்பிட்லாம். அது 3 பேருக்கான அளவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த அரைக்கிறப்போ கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரட்டும். பேஸ்ட் மாதிரியே வரட்டும். இப்போ அரைச்சிட்ட பிறகு அது கூட வந்து ஒரு 4 பல், நான் பெரிய பல்லாக 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோலோடு சேர்த்துருக்கேன். தோலோடு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தோல் அதிலே தன்னால் வந்துடும். அந்த மாதிரி இருக்கட்டும். தோலோடு போடுறப்ப அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்ருக்கேன். நல்லா பிசைஞ்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இது எடுத்தாச்சா. இப்போ வந்துட்டு இந்த தக்காளியில் இருக்க கப்பி எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். புளி கப்பி, தக்காளியோடைய கப்பி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து தென்படாமல் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா கிளியராக வச்சுக்கலாம் தண்ணியை. நம்மளுக்கு வேணும்னா ஒரு சில தக்காளி 1-2 தோல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி இருந்தால் பிரச்சனை இல்லை, புளி இருந்தால் வாயில் எடுபடும். அதனால் அது எடுத்துடலாம். இப்போ வந்து கடாய் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். நல்லா இப்போ பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரே 1 நிமிஷம் வதக்குங்க போதும். ரொம்பலாம் வதக்க வேண்டாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி தண்ணி, அதை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா இந்த வதக்கிறப்பையும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து அது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். தண்ணி ஊற்றியாச்சா. இப்போ வந்து அம்மி வந்து அரைச்சோம் இல்லையா, அது கழுவியும் நான் 1 சொம்பு தண்ணி, 1 சொம்பு இல்லை 1/2 சொம்பு, எவ்வளோ வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து போடுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா நுர கட்டின பிறகு இப்போ என்ன பண்ணணும், பெருங்காயத்தை போட்டுடணும். பெருங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ போட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான கமகமன்